Electronic Circuits 1 ஓட first unit transistor biasing பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் செமஸ்டர் சப்ஜெக்டில் வரும் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் 1. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிவ் லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஷேர். ஸோ டிரான்சிஸ்டர் பயாசிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் டு த டிரான்சிஸ்டர் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் 1 சப்ஜெக்ட் ஃபஸ்ட் யூனிட் டிரான்சிஸ்டர் பயாசிங். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 1951 வில்லியம் ஷாக்லே அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு செமிகண்டக்டர் டிவைஸாக யூஸ் ஆகுது. யூஸ்டு ஃபார் தி ஆம்ப்ளிஃபிகேஷன் பர்பஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபை எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் சச் அஸ் ரேடியோ அண்டு டெலிவிஷன் சிக்னல்ஸ். இது பார்த்திங்கன்னா ஓல்டன் டேஸில் நம்ம வேக்யூம் டியூப் யூஸ் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா பிக்கர் சைஸில் இருந்தது. ஸோ இப்போ டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ். இப்போ நவடேஸ் வந்து நம்ம டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா லோ ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், சைஸும் கம்மியாக இருக்குது, ரகுடனஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், இங்கே இல்லை அன்ஈவனாக இருக்குன்னு சொல்லலாம். டஸ் நாட் ரிக்வயர் எனி ஃபிலமெண்ட் பவர். அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிலமெண்ட்ன்றது ஒரு கண்டக்டிங் ஒயர் ஆர் த்ரெட் வித் எ ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ டிரான்சிஸ்டர் தெரியும் நம்மளுக்கு 3 டெர்மினல் டிவைஸ். ஸோ பேஸ், எமிட்டர் அண்ட் கலெக்டர். ஸோ 3 கான்ஃபிகரேஷன்ஸும் தெரியும் நம்மளுக்கு, காமன் பேஸ், காமன் எமிட்டர் அண்ட் காமன் கலெக்டர். ஸோ ஒரு இன்புட் சிக்னல் நம்ம கொடுக்கும்போது ஸோ பேஸ் சைடில் தான் கொடுப்போம், அவுட்புட் பார்த்தீங்கன்னா கலெக்டரில் எடுப்போம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி மேக்னிஃபைடு அவுட்புட் சிக்னல் அட் த கலெக்டர் லைனில் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆம்ப்ளிஃபிகேஷனை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணோம். ஸோ ஒரு ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் த டிரான்சிஸ்டர், ஸோ அது எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா பை பாசிங் இன்புட் கரண்ட் சிக்னல் ஃப்ரம் ஏ ரீஜன் ஆஃப் லோ ரெசிஸ்டன்ஸ் டு ஏ ரீஜன் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம இங்கே டிரான்சிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டர். ஸோ லோ ரீஜன் ஆஃப் லோ, தட் இஸ் ரீஜன் ஆஃப் ஏ லோ ரெசிஸ்டன்ஸ் இன்டு ரீஜன் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ். அப்படி பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஏ டிரான்சிஸ்டர். அதை ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டர்னு சொல்லலாம். ஸோ தேர் ஆர் 2 பேசிக் டைப்ஸ் இருக்கும் டிரான்சிஸ்டரில். யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஸோ யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபெட்டு எல்லாமே யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் தான். ஏன்னா ஃபெட்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸோ ஒன்லி மெஜாரிட்டி கேரியர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரான்ஸ்னால் அது N டைப்புக்கு யூஸ் பண்ணுவோம், ஹோல்ஸ்னால் P டைப்புக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா BJT அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். தட் இஸ் கோயிங் டு யூஸ் போத் டைப் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ், ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இது பார்த்தீங்கன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்லாம் BJT அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா BJT. ஸோ யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 டைப் ஆஃப் கேரியர் தான் கண்டக்ட் பண்ணும் கரண்ட் வந்து. ஸோ தட் இஸ் எ மெஜாரிட்டி கேரியர்ஸ். கரண்ட் கண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா பைபோலார் டிரான்சிஸ்டரில் 2 சார்ஜ் கேரியர்ஸுமே பண்ணும், போத் டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ், ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ் ஏ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். அது வந்து ஷார்ட்டாக நம்ம BJTன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பேசிக் டைப்ஸ், NPN அண்ட் PNP. ஸோ BJTயோட 2 பேசிக் டைப்ஸ் வந்து NPN அண்ட் PNP. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா NPN யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் PNP. ஸோ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து அவுட் சைட் ஆஃப் த எமிட்டரில் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஏ NPN டிரான்சிஸ்டர். இங்கே பார்த்தீங்கன்னா எமிட்டர் சைடில் வந்து இன்னர் பொசிஷனில் இருக்குது அந்த ஏரோ மார்க்கு, அது வந்து PNP டிரான்சிஸ்டர். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஸ்டர் கரண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஏரோ மார்க் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து டைரக்ஷன் ஆஃப் தி கன்வென்ஷனல் கரண்ட். ஸோ இந்த ஏரோ மார்க் நம்ம பார்த்தோம் அவுட்டர் ஆஃப் தி எமிட்டர். ஸோ அது வந்து த டைரக்ஷன் ஆஃப் தி கன்வென்ஷனல் கரண்ட். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் த கலெக்டர் அண்ட் பேஸ் டெர்மினல், அதுதான் நம்ம கலெக்டர் கரண்ட் அண்ட் பேஸ் கரண்ட் சொல்கிறோம். ஸோ எமிட்டர் கரண்ட் வந்து ஐன்னு டினோட் பண்ணுவோம், கலெக்டர் கரண்ட்டை IC, பேஸ் கரண்ட் வந்து IBன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ அதோட டயக்ராம் இது. ஸோ நார்மலாக எமிட்டர் வந்து N சைடில் கனெக்ட் பண்ணுவோம்,
பி டைப்பில் வந்து பேஸு, என் சைடில் வந்து கலெக்டர். அதுவும் பிஎன்பி பார்த்தீங்கன்னா பி வந்து எமிட்டர் சைடில், என்னன்றது பேஸ் சைட், அகைன் இந்த ரைட் சைடில் பி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் சைடில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெரி தின். அப்போ பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ஹோல்ஸ் கூட கம்பைன் ஆகும். வெரி ஃபியூ ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் தான் ஹோல்ஸ் கூட கம்பைன் ஆகும். ஸோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா தட் இஸ் கோயிங் டு ரீகம்பைன் வித் ஹோல்ஸ். ஸோ அதுதான் வந்து பேஸ் கரண்ட். ஸோ ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் 98% பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு கிராஸ் த பேஸ் கலெக்டர் ரிவர்ஸ் பயாஸ்ட் பிஎன் ஜங்ஷன். ஸோ இப்போ கலெக்டர் சைடில் வந்து மீதி 98% இருக்கும். ஸோ அதை நம்ம கலெக்டர் கரண்ட் சொல்கிறோம். ஸோ எமிட்டர் கரண்ட் தெரியும், அடிஷன் ஆஃப் பேஸ் கரண்ட் அண்ட் கலெக்டர் கரண்ட். ஸோ தட் 2 + 98 தட் இஸ் ஈக்குவல் டு 100%. அப்போ எமிட்டர் கரண்ட்டில் 100% ஹோல்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ எப்படி டினோட் பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா IE = IB + ICன்னு எழுதுவோம். ஸோ ஐபி வந்து நம்ம பேஸ் கரண்ட்டில் வெரி ஸ்மால் ஃப்ராக்ஷன் 2% தான் இருக்குது. அப்போ நம்ம IC அப்ராக்சிமேட்லி = IEன்னு எழுதுவோம், ஐபியை விட்டுட்டு. நெக்ஸ்ட் ICO, அது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் சொல்லுவோம். அந்த எமிட்டர் டெர்மினல் வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆகும்போது பேஸ் அண்ட் கலெக்டர் தட் இஸ் கோயிங் டு பி ஆக்ட் அஸ் எ ரிவர்ஸ் பயாஸ்ட் டயோட். ஸோ அப்போ கலெக்டர் கரண்ட் வந்து ஈக்குவல்ஸ் த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ஸோ ஒன்லி த ஸ்மால் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் டியூ டு த மைனாரிட்டி கேரியர்ஸ். அதை தான் நம்ம ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராமில் நம்மளுக்கு தெரியுது, பீன்றது லைட்லி டோப்டு, எமிட்டர் அண்ட் கலெக்டர் பார்த்தீங்கன்னா ஹெவிலி டோப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ICB0 ரிவர்ஸ் கலெக்டர் சேச்சுரேஷன் கரண்ட். ஸோ இது ICBO. ஸோ அப்போ ICBOக்கும் ICOக்கும் நான் டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ICB0 வந்து டிஃபைன் ஃபார் எ ஃபிசிக்கல் டிரான்சிஸ்டர். இங்கே லீக்கேஜ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிருக்கும். ஸோ ICB0 வந்து கிரேட்டர் தென் த ICOன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த நியூ கேரியர்ஸ் வந்து இதில் ஜென்ரேட் ஆகிருக்கும், எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் நிறையா நியூ கேரியர்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ ஜென்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருந்து இதில் பிரேக் டவுனும் நடக்கும். இது வந்து ICBO ரிவர்ஸ் கலெக்டர் சேச்சுரேஷன் கரண்ட். நெக்ஸ்ட்டு BJT கான்ஃபிகரேஷன். ஸோ இது 3 கான்ஃபிகரேஷன் இருக்குது, காமன் பேஸ், காமன் எமிட்டர் அண்ட் காமன் கலெக்டர். ஸோ 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, and also give likes, comments and also share. First common base configuration பார்க்க போகிறோம். ஸோ காமன் பேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட் சைடில் பார்த்தீங்கன்னா எமிட்டர் பேஸாக இருக்கும், எமிட்டர் பேஸ் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். அவுட்புட் சைட் பார்த்தீங்கன்னா கலெக்டர் பேஸ் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். அப்போ பேஸ் வந்து காமன் டு போத் இன்புட் அண்ட் அவுட்புட்டாக இருக்கும். அப்போ பேஸ் வந்து இங்கே கிரவுண்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா NPNக்கு, செகண்ட் டயக்ராம் வந்து PNPக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு தெரியும், காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் கரண்ட் கெயின் வந்து ஆல்ஃபா, அதை வந்து நம்ம IC/IEன்னு எழுதுவோம். அவுட்புட் கரண்ட் IC/ இன்புட் கரண்ட் IEன்னு எழுதுவோம். அதான் இந்த ஈக்குவேஷனில் IC = ஆல்ஃபா × IE, அது DC கரண்ட்னால DCன்னு போட்டுருக்காங்க, ப்ளஸ் ICB0 அது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சிட்டிவாக இருக்கும் ICBO. ஸோ double for every 10 degree Celsius rise in temperature. So common emitter configuration. So emitter na emitter ground ஆயிருக்கும், that is common to both input and output. இங்க வந்து பார்த்தீங்கன்னா emitter based configuration input sideல, outputல வந்து collector emitter configuration இருக்கும். So emitter that is common to both base and collector, emitter வந்து ground பண்ணியிருப்போம். So அதனால தான் இதை common emitter configuration சொல்கிறோம். So first diagram for the NPN transistor, second diagram for the PNP transistor. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் வந்து இதில் கரண்ட் கெயின் வந்து பீட்டா, காமன் எமிட்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், காமன் எமிட்டர் தான். ஸோ IC = பீட்டா × IB ப்ளஸ் ஆஃப் 1 + பீட்டா × ICB0. ஸோ ICB0 1 + பீட்டா × ICBOன்றது தான் ரிவர்ஸ் லீக்கேஜ் கரண்ட் இந்த காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். அதை ஷார்ட்டாக நம்ம வந்து ICE0ன்னு எழுதுவோம், காமன் எமிட்டர்னால ICEOன்னு எழுதுவோம். ஸோ பீட்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும், α/1 - ஆல்ஃபா பீட்டாவோட ஈக்குவேஷன். ஸோ ICEO வந்து நம்மளுக்கு 1 + பீட்டா × ICB0. ஸோ அதை வந்து நம்ம அந்த ICயில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ IC = பீட்டா IB ப்ளஸ் ICEO. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டியூ டு த மினிமம் கரண்ட் தான். ஸோ கரண்ட் கம்மியாக இருக்கனால ICEO வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு
IC equal to beta into IB அதை மட்டும் எழுதுவோம். ஸோ எமிட்டர் கரண்ட் நம்மளுக்கு தெரியும், அடிஷன் ஆஃப் பேஸ் கரண்ட் ப்ளஸ் கலெக்டர் கரண்ட் IB ப்ளஸ் IC தட் இஸ் ஈக்குவல் டு IC நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் பீட்டா இன்ட்டு IB. அப்போ IB ப்ளஸ் பீட்டா இன்ட்டு IB, அப்போ IB வந்து ரெண்டு டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ IB காமனாக எடுத்தால் 1 ப்ளஸ் பீட்டா DC into for the DC current. Next common collector configuration. So common collector configuration பார்த்தீங்கன்னா common collector configuration பார்த்தீங்கன்னா input வந்து base collector இருக்கும், output வந்து emitter collector இருக்கும். So collector is common to both input and output. அப்போ collector வந்து ground பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் இதை common collector configuration சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயக்ராம் NPN, செகண்ட் வந்து PNP டிரான்சிஸ்டரோட டயக்ராம். நெக்ஸ்ட் why common emitter configuration is widely used in amplifier circuits. ஸோ காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கெயின் கரண்ட் கெயின் பீட்டா ரெண்டுமே வந்து கிரேட்டர் தென் யூனிட்டியாக இருக்கும் ஆர் ஈக்குவல் டு யூனிட்டியாக இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் கிரேட்டர் தென் 1. ஆனால் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட் கெயின் வந்து லெஸ் தென் யூனிட்டியாக இருக்கும். காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனில் வோல்டேஜ் கெயின் வந்து லெஸ் தென் யூனிட்டியாக இருக்கும். ஆனால் பவர் கெயின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் கெயின் அண்ட் கரண்ட் கெயின். ஸோ அப்போ காமன் எமிட்டரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கெயின் வோல்டேஜ் கெயின் ரெண்டுமே அதிகமாக இருக்கனால பவர் கெயினும் அதிகமாக இருக்கும். அதனால தான் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இன் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் பயாசிங். இப்போ தான் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் பயாசிங் இன்ட்ரொடக்ஷனுக்கு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா பயாசிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ பயாசிங் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் DC வோல்டேஜ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் டு தி டிரான்சிஸ்டர். ஸோ அப்போ தான் வந்து டிரான்சிஸ்டர் கோயிங் டு ஆப்ரேட் இன் த டிசைடு ரீஜன், இந்த கட் ஆஃப் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன். ஸோ அதுக்கு பேர் தான் பயாசிங். ஸோ ஆப்ரேட்டிங் பாயிண்ட், ஸோ பார்த்தீங்கன்னா இது 3 ரீஜன்ஸில் இருக்கும். கட் ஆஃப் ரீஜனில், ஆக்டிவ் ரீஜன் அண்ட் சேச்சுரேஷன் ரீஜனில் இது ஆக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரீஜன் வந்து இதில் நம்ம 2 ஜங்ஷன் நம்மளுக்கு தெரியும், எமிட்டர் பேஸ் ஜங்ஷன், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். கட் ஆஃப்னா ரெண்டுமே ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும், நம்மளுக்கு தெரியும் கட் ஆஃப். ஸோ ஆக்டிவ் ரீஜன் நம்மளுக்கு தெரியும், டிரான்சிஸ்டர் கோயிங் டு பி இன் ஆக்டிவ் ரீஜனில். அது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும் எமிட்டர் பேஸ் ஜங்ஷன். கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ஸோ அது வந்து ஆக்டிவ் ரீஜன். ஸோ ஆக்டிவ் ரீஜன் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் சிக்னலில் நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு, ஸ்மூத்தாக ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சேச்சுரேஷன் ரீஜன் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் கோயிங் டு பி ஃபுல்லி ஆன் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்மளால் இது பண்ண முடியாது, அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ஸோ ப்ராப்ளம் ஆகும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அ மேக்ஸிமம் வோல்டேஜாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து கோயிங் டு பி இன் ஆன் கண்டிஷன், ஃபுல்லி ஆன் கண்டிஷன், அதுதான் சேச்சுரேஷன் ரீஜன். கட் ஆஃப் ரீஜனாக டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கும், நம்மளுக்கு தெரியும். ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும், கலெக்டர் பேஸ் ஜங்ஷனும் ஃபார்வர்ட் பயாஸ்டு கண்டிஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் பாயிண்ட்ன்றது when you bias the transistor we establish certain current and voltage condition to the transistor. ஸோ அதுதான் ஆப்ரேட்டிங் பாயிண்ட். அது கோஷன் பாயிண்ட்னு சொல்லலாம், இல்லை கியூ பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ ஆப்ரேட்டிங் பாயிண்டோட இந்த 3 ரீஜன்ஸ் தான் இந்த கட் ஆஃப் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன் அண்ட் சேச்சுரேஷன் ரீஜன். ஸோ நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் பயாசிங். ஸோ நீட் ஃபார் பயாசிங்கிறது டு ஆப்ரேட் த டிரான்சிஸ்டர் இந்த டிசைடு ரீஜன். ஸோ பயாசிங்க்கு என்னென்ன தேவைன்னா இந்த கட் ஆஃப் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ரீஜன், இந்த ரீஜன்லாம் நம்ம இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக இந்த பயாசிங் நம்ம போகிறோம். ஸோ டு ஆப்ரேட் த டிரான்சிஸ்டர் இந்த டிசைடு ரீஜன், ஸோ இந்த கட் ஆஃப் இல்லை சேச்சுரேஷன் ரீஜன் அப்படி இல்லைனா ஆக்டிவ் ரீஜனில் டிரான்சிஸ்டர் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நீட் ஃபார் பயாசிங், பயாசிங்கோட தேவைகள், எதுக்கு போகிறோன்றது. ஸோ டு அச்சீவ் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி ஐ சைட் இன்புட் சிக்னல் பவரோட அவுட்புட் சிக்னல் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அவுட்புட் சிக்னல் பவர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த இன்புட் சிக்னல் பவர். ஸோ ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோன்னா ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா அதோட அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ நீட் ஃபார் பயாசிங். திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் 2 marks ஃபார் தி எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் 1 EC ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் 3rd செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் பயாசிங் மெத்தட்ஸ், ஃபிக்ஸ்டு பயாஸ், கலெக்டர் டு பேஸ் பயாஸ் அண்ட் வோல்டேஜ் டிவைடர் பயாஸ், அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா EC இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் ஃபார் த சப்ஜெக்ட் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் 1.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கிவ் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.